வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் மார்ட் எபிசோடுக்குள்ளே தான் வந்திருக்கும். தமிழ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு பட்ஜெட்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் ஆகி உங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் மட்டும் நான் செஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்டீரியர் தீமை மாற்றணும், நான் காருக்குள்ளே ஆல்ரெடி கொடுத்துருக்க தீம் எனக்கு பிடிக்கல, இன்டீரியர் தீம் மாற்றணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ரெஸ்ட்ரிக்டாக என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுருக்காங்க. பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 50,000 to 70,000. இந்த 50,000 அப்படின்றது இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சிட முடியும். இந்த 20,000 ஏன் சேர்த்து சொல்கிறேன்னா, இதில் ஒரு சில விஷயங்கள் சேர்த்து பண்ணனா அந்த 20,000 பட்ஜெட் வரும். அது என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த மார்ச் செஞ்ச வாகனத்தை நமக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண கார் ப்ளஸ் ஈரோடு அவங்களுக்கு ஒரு நன்றிகள் தெரிவிச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு உங்கள் காரில் ஏதாவது மாடிஃபிகேஷன் செய்யணும், ஆடியோ ரிலேட்டடாக இல்லை சீட் கவர்ஸ் ரிலேட்டடாக தேவை அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே புதுசாக கார் வாங்குகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம மாற்றக்கூடிய விஷயம் இந்த சீட் கவர்ஸாக தான் இருக்குங்க. ஆல்ரெடி இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸில் வந்து பேஸ் மாடல் எடுக்கிறோம், மிடில் லெவல் ஆஃப் மாடல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் அப்ஹோல்ஸ்ட்ரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து ஒரு ஆர்ட் லெதர் அப்ஹோல்ஸ்ட்ரிக்கு மாற்றணும்னு நினைப்போம். இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் பயன்படுத்துறது இந்த நப்பா லெதருங்க. அதில் வந்து இவங்க கார் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியன் நப்பா லெதர் அப்படின்ற ஒரு குவாலிட்டியை பயன்படுத்தியிருக்காங்க. சீட் கவர்ஸ் த்ரூ அவுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓயில் டிஃபால்ட்டாக ஒரு ஃபேப்ரிக் சீட் கவர் வருங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அந்த ஸ்பாஞ்ச் மேலே தான் இன்ஸ்டலேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு கார் வர்றப்போ அந்த காரோட சீட் வடிவமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து நம்மளோட டிரைவிங் எர்கனாமிக்ஸை பொறுத்து அவங்க பிராண்ட் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அந்த சீட் கவரை பிரிச்சுட்டு நம்ம அதே மாதிரி இந்த ஆர்ட் லெதர் இல்லை வந்து எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய மெட்டீரியலை போடுறப்ப தான் அந்த எர்கனாமிக்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீட் கவர்ஸை பிரிக்காமல் திரும்ப மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் லெதரோ இல்லை ஒரு நீங்கள் பிடிச்ச ஒரு ஃபேப்ரிக்கோ மாற்றுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த எர்கனாமிக்ஸ் பாதிக்கப்படும். என்னென்னா ஆல்ரெடி ஒரு சீட் கவர் இருக்குது, அதுக்கு மேலே திரும்ப இன்னொரு சீட் கவர் போடும்போது அந்த பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷ் அப்படின்றது இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால இவங்க அந்த டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஃபேப்ரிக் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேரெக்டாக அந்த ஸ்பாஞ்சில் ஓயில் எப்படி வருமோ ஓயோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஒவ்வொரு காரோட ப்ளூ பிரிண்ட்ஸும் இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மேலே எப்பவுமே ஒரு ஆர்ட் லெதர் போடுவோம், அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் கொடுக்குறாங்க. இந்த ஃபோம், இதை கைண்ட் ஆஃப் ஃபோம் தாங்க, இது ஸ்பாஞ்சினோட ஃபோம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபோமை இது கூட லேமினேட் பண்ணி எடுத்து வர்றப்போ நமக்கு உட்காரப்போ ஒரு சாஃப்ட் குஷனிங் கிடைக்கும். கொஞ்சம் பெட்டரான ஒரு கம்ஃபர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறையா வந்து ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணுறப்போ, ஃபோம் ஆட் பண்ணுறப்போ அந்த டிரைவர் சீட் அப்படின்றது இல்லை கோ டிரைவர் சீட் அப்படின்றது இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சர் சீட் அப்படின்றது அதோட எர்கனாமிக்ஸ் பாதிக்கப்படலாம். அதனால் ஒரு சாஃப்ட் லேயர் மாதிரி கொடுக்குறாங்க. இது குஷனிங்கும் கொடுக்கும், அந்த சீட்டோட எர்கனாமிக்ஸை பாதிக்கப்படாமல் வச்சுக்கும். தென் ஸ்டிச்சிங் பார்க்கணுங்க. ஏன்னா இந்த ஸ்டிச்சிங் அப்படின்றது கோணல் மாலெல்லாம் போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓஇ ஃபினிஷ் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினிஷ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்துரும். பட் இங்கே பாருங்கள் அந்த ஸ்டிச்சிங் அப்படின்றது எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றத ப்ராப்பரான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பெட்டரான ஒரு லுக் கிடைக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு கோ டிரைவரில் இருக்கக்கூடிய சீட் கவர் எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா? லைட்டாக அந்த ஃபோம் அப்ஹோல்ஸ்ட்ரி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதுகு உட்கார்றப்போ ஒரு நல்ல ஒரு லேட்ரல் சப்போர்ட் கிடைக்கும். ஓஏல என்ன ஃபினிஷ் இருந்ததோ அதே தான், அந்த பேட்டர்ன் அப்படின்றது மாறுபடலை. ஸ்டியரிங் கவர் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அதோட ஸ்டிச்சிங் பாருங்கள். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் ஃபினிஷில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டிச்சிங்கும் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் XL6 கிடச்சிருதுங்க. இதுவே நீங்கள் எர்டிகா வாங்குறீங்க, ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களால் க்ரூஸ் கண்ட்ரோல் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ரொவிஷனும் இங்கே கார் ப்ளஸில் நமக்கு கிடைக்குது. அப்புறம் டோர் பேட்ச்லங்க இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட் டச் லெதரைட் மெட்டீரியல் உங்களால் போட்டுக்க முடியும். உங்கள் காரில் ஃபேப்ரிக்கில் வருது இல்லை வராமையே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்க முடியும். இதோட வடிவமைப்பு பாருங்கள், உங்களுக்கு ஓஇ ஃபிட் அண்ட் ஃபீலில் தான் இருக்குது. ரொம்ப வந்து கிளம்ஸியாவோ இல்லை ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டோம் அப்படின்ற மாதிரி ட்ரமாட்டிக் ஃபீல்லாம் இல்லைங்க. சீட் கவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு காமிக்கிறேருங்க. உங்களுக்கு பர்ஃபரேஷன் வேணும்னா பர்ஃபரேஷன் போட்டு எடுத்துக்கலாம், பர்ஃபரேஷன் இல்லாமல் ப்ளைனாக வேணும்னாலும் ப்ளைனாகவும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதில் என்ன கலர் பிடிச்சிருக்குது, இல்லை ஓஇ கலர் பேட்டர்ன்லேயே வேணுமா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் பேட்டர்னில் வேணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாங்க. ஆனால் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு கேபின் உள்ளே வந்து வெளிச்சமாக இருக்கும். டார்க் கலர்ஸ் போடுறப்போ உங்களுக்கு வந்து கேபின் வந்து உள்ளே வந்து டார்க் ஆகிடும். ரொம்ப பிளாக்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யோசிச்சு போடுங்க. தென் ஒரு சில பேர் எதிர்பார்க்குறதுங்க இந்த ஆம்பியன்ட் லைட்டிங், ஒரு சில ஃபேன்சி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கும் தேவைப்படும். இங்கே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்விட்சும் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள் கலர் மாறிட்டே இருக்குது, தெரியுதுங்களா?
இதை வந்து ரிமோட் மூலமாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ஒரு மொபைல் ஆப் வச்சும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தீம் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் டேஷ்னு மட்டும் கிடையாதுங்க, எல்லா ரியர் டோர் எல்லா பக்கமுமே போட்டிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிரம்மாண்டமாலாம் பண்ணலங்க. அடிப்படை தேவைக்கு இப்போ ஒரு மினிமலான ஒரு அப்கிரேட் தான். ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஏன் இந்த பட்ஜெட்குள்ளே சொல்கிறேன் அப்படின்னா, பட்ஜெட்குள்ளே பார்க்குறவங்க உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து பெரிய செலவு பண்ண மாட்டோம், 20,000 30,000 போக மாட்டோம், ஒரு 10,000க்குள்ளேயே பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது உண்மையுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாங்க. அதே போல் இங்கே நமக்கு விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், சைட் கிளாஸாக இருக்கட்டும், அதில் சன்ஃபிலிம்ஸ் அப்படின்றது மெண்டேட்டரியாக இருக்குது. ஒரு சில பிராண்ட்ஸில் தான் டாப் ஆஃப் தி லைனில் யூவி கிளாஸ் கொடுக்குறாங்க, மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து அது கூட கிடைக்கிறது இல்லை. அப்போது இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஐஆர் யூவி ரேஸ்லாம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஒரு ப்ராப்பரான ஒரு சன்ஃபிலிம்ங்க. தயவு செஞ்சு சன்ஃபிலிம் பொறுத்து காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா வெளியில் இன்னைக்கு ஹீட் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க. சூரிய ஒளி பொறுத்து பார்க்குறப்ப இந்த யூவி அப்படின்றதும் இந்த இன்ஃப்ராரெட் அப்படின்றதும் ஜாஸ்தி. இன்ஃப்ராரெட் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஹீட்டுங்க, விசிபிள் ஹீட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது சூரிய வெப்பத்தினால வர்றதுங்க. நீங்கள் ப்ராப்பரான ஒரு சன்ஃபிலிம் போடாமல் பேருக்கு ஒரு சன்ஃபிலிம் போடுறோம், ஒரு 50% உங்களுக்கு வெளியில் இருக்கிறத மறைச்சா போதும் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஐஆர் ரிஜெக்ஷனும் இருக்காது, யூவி ரிஜெக்ஷனும் இருக்காது. அப்போது உங்களுக்கு ஹீட் அப்படின்றது உள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்கும். மிச்சம் ஏசியுமே வந்து உங்களுக்கு கேபினை கூல் பண்ணுறதுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கும். அப்போ இந்த சன்ஃபிலிமில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு நல்ல குவாலிட்டியில் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்ல குவாலிட்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 years 7 years வாரண்டியோட வருது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், பட் இதில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இப்போ நம்மக்கிட்ட இவங்க கார் பிளஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மேடிகோன்னு சொல்லி ஒரு சன்ஃபிலிம் பயன்படுத்திருக்காங்க. அது வந்து 7 years வாரண்டியோட வருதுங்க. அதுல யூஆர் ரிஜெக்ஷன் அண்ட் ஐஆர் ரிஜெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கா நம்ம போடக்கூடிய ஒரு பிராண்ட்ல இருக்கக்கூடிய சன்ஃபிலிம்ல எந்த அளவுக்கு யூவி அண்ட் ஐஆர் ரிஜெக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கு, இங்க பாருங்க, நம்ம ஒரு டிரான்ஸ்மிஷன் மீட்டர் ஒன்று வச்சிருக்கோங்க, அதுல செக் பண்ணலாம். இது வந்து பேசிக்கா கிடைக்கக்கூடிய சன்ஃபிலிம்ஸ்ங்க மார்க்கெட்ல. உங்களுக்கு இதுவே கிட்டத்தட்ட காஸ்ட் வந்து 5,000 rupees கிட்ட வருது. இங்க பாருங்க உள்ள உங்களுக்கு விசிபிள் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் இருக்கிறது இன்றைக்கி கவர்மெண்ட் நாம்ஸ் படி 70% தான் அந்த விசிபிள் லைட் அப்படின்றது இருக்கணும். இதில் யூவி ரிஜெக்ஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 99% கிட்ட வந்துருச்சுங்க. அதுவே ஐஆர் ரிஜெக்ஷன், இன்ஃப்ராரெட் ரிஜெக்ஷன் மெயினாக வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% மேக்ஸிமம் வருது. 14 to 18% அப்படின்றது தான் இருக்குது. பட் நீங்கள் ஒரு பிராண்டடாக யூஎஸ் பிராண்டானா மேடிகோ போல் போகிறப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 100% யூவி ரிஜெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஐஆர் பார்த்தீங்கன்னா 90% வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 80% டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. சன்ஃபிலிமில் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. சன்ஃபிலிம் பொறுத்து போகிறப்போ இந்த மாதிரி போய்க்கோங்க. இது வந்து 7 வருஷம் வாரண்டியோட, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருதுங்க. உங்களுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மாற்றணும்னு நினைப்போங்க. XL6 பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ப் கிளஸ்டர் நம்ம தொட முடியாது, ஏன்னா அது வந்து ரிஃப்ளெக்டர் யூனிட்னு. பட் ஃபாக் லேம்ப்ஸ் போட முடியும். ஃபாக் லேம்ப்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் மேக்ஸ் லிங்க்ல இந்த வார்ம் ஒயிட்டில் வரக்கூடிய ஃபாக் லேம்ப்ஸுங்க. இது பாருங்கள், இது வந்து அந்த வார்ம் ஒயிட் ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க. இதை போடுறப்போ என்னன்னா மழை காலத்துலையும் சரி, பனி அதிகமாக இருக்கிற காலத்துலையும் சரி, உங்களுக்கு எல்லோ லைட்டோட ப்ரொஜெக்ஷன் தான் வந்து ரொம்ப தூரத்துக்கு கிடைக்குங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த எல்இடிஸ்லாம் போடுறப்போ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் தொந்தரவு, நமக்கும் எந்த விதத்தில் பிரோஜனம் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால போட்டிங்கன்னா இந்த மாதிரி வார்ம் ஒயிட்டில் உங்களுக்கு எல்இடி யூனிட்ஸ் போடுங்க. இது வந்து 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ ஒயரிங் கன்சோல் எல்லாமே கூட வந்துடும். உங்களுக்கு ரிலே வச்சு ப்ராப்பராக மாட்டி கொடுப்பாங்க. ஸோ இதனால் வந்து இந்த வாரண்டி வைட் ஆகிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஹை வோல்டேஜ் எடுத்து போகிற மாதிரிலாம் இல்லைங்க. பாருங்க, ப்ராப்பராக கன்சோல் இருக்குது. அடுத்து இன்னைக்கு மாருதி சுசுகி நிறுவனத்தில் கார் வாங்கினோம் அப்படின்னா அதோட ஹார்ன் அப்படின்றது அந்தளவுக்கு லவுடராக இருக்காதுங்க. ஸோ அப்போ ஒரு பெட்டரான ஹார்னுக்கு மாற்றணும். நிறைய பேர் வந்து அந்த Volkswagen பிராண்டில் வர அந்த ஹார்ன் வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் இங்கே வந்து பேஸோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டுங்க. இது வந்து 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கிடைக்குது. அந்த ஹார்ன் தான் போட்டிருக்காங்க. அதை சத்தம் எப்படி இருக்குன்னு கேளுங்க ப்ரோ. ஓகே, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நல்லா லவுடராக இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது கேட்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரோட்டில் ஹார்ன் இல்லாமல் போகிறதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. எப்போ யார் வந்து குறுக்கு உருவாங்க அப்படின்றதே தெரியல. வாரண்ட்டி எல்லாருமே கேட்குறதுங்க. ஒயர் டேம்பர் பண்ணினா வாரண்ட்டி அப்படின்றது வாய்ட் ஆகாது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வேணால் கூட இருந்து பார்க்குறனாலும் பாருங்கள், ஒயர் டேம்பரிங் அப்படின்ற விஷயம்லாம் நடக்கலை. ப்ராப்பராக தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓஇயோட ஒயரிங் கன்சோலை எதுவுமே டச் பண்ணாமல் தனியாக தான் பண்ணுறாங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒரு பேசிக்கான பட்ஜெட், ஒரு
ஒரு 50,000க்குள்ள என்னெல்லாம் விஷயங்கள் ஆல்டர் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் செஞ்சுருக்காங்க, இன்டீரியர் தீமில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் இது மாதிரி தேவை அப்படின்னா கார் ப்ளஸ் டீமை கான்டாக்ட் பண்ணலாங்க. மாடிஃபிகேஷன் செய்கிறப்போ ரொம்ப அதிகபட்ச லோட் கொடுக்குற மாதிரி எப்பவுமே செஞ்சிடாதீங்க. பேசிக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க. இப்போ லைட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபாக் லேம்ப் செஞ்சுட்டிங்கன்னா அந்த ஃபாக் லேம்ஸோட நிறுத்திக்கோங்க. ஃபாக் லேம்ப் செஞ்சு அதுக்கப்புறம் மேலே வந்து ஹெட் லேம்ப் செஞ்சு அதுக்கப்புறம் நிறைய லோட் கொடுக்க வேண்டாம். அந்த பேட்டரிக்கு லோட் கொடுக்க வேண்டாம். உள்ள இன்டீரியர் தீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் அவர் கொடுத்துருக்காங்க. அந்த பில்லர் முதற்கொண்டு கலர் மாற்றிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத பார்த்துட்டு செய்யுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும் நம்புறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அது வேண்டாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.